நிறைய பேர் காமனாக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, சில்வர் வந்து கோல்டு மாதிரி ஒரு நல்ல அசட் கிளாஸா, அது வந்து வாங்கலாமா, ஓவர் த பீரியட் இன்க்ரீஸ் ஆகுமா, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேர் கேட்குறாங்க. சில்வர் அப்படின்ற கான்செப்ட் நம்ம மைண்டில் வருது, பர்டிகுலராக இந்தியன்ஸ் மைண்டில் வருது அப்படின்னா அது என்னென்னவா இருக்கும் அப்படின்னா, பூஜை ஐட்டம்ஸ், வெட்டிங் கிஃப்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மைண்டில் வரும். பட் சில்வர் அதையும் தாண்டி அது ஜஸ்ட்டு ஒரு ஹவுஸ் ஹோல்டு மெட்டலோ ஒரு கிஃப்ட் மெட்டலையோ தாண்டி அது ஒரு குளோபலி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹீரோ ப்ராடக்ட். ஒரு சைடு சில்வர் வந்து கோல்டு மாதிரியே ஒரு ட்ரஸ்டபுளான அசட் கிளாஸ், இன்னொரு பக்கம் பார்த்தா இண்டஸ்ட்ரி லெவலில் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ சில்வர் வந்து ட்ரெடிஷ்னல் வைஸாகவும் இருக்கட்டும் இல்லை இண்டஸ்ட்ரியல் லெவலாகவும் இருக்கட்டும் ஒரு யூனிக் ரோலை ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. பட் இங்கே கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தா, சில்வருக்கு ஃப்யூச்சர் பொட்டென்ஷியல் இருக்கா, சில்வரோட ப்ரைஸு க்ரோ ஆகுமா, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். குளோபலி போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்வரோட டிமாண்டு கிட்டத்தட்ட 680 மில்லியன் அவுன்சஸ் டச் பண்ணியிருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா 19,000 டன்ஸ். இது எதனால் இவ்வளோ டிமாண்ட் ஏறி இருக்குன்னா, இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு இந்த சில்வரோட முக்கியத்துவம் நிறையா இருந்துச்சு. பர்டிகுலர்லி சோலார் பவர்ஸ், சோலார் பேனல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த சில்வரோட ரோல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஈவிஸில் வந்து இந்த பேட்ரிஸு, சார்ஜிங் சிஸ்டம், இதுக்கெல்லாமும் சில்வர் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஜுவல்லரிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு சில்வர் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக இருந்துச்சு. பட் இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சில்வரோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை இல்லை. ஓகே, அதனால் என்ன ஆச்சு, சப்ளை கம்மியாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சில்வரோட ப்ரைஸு ஏறிட்டே போச்சு. இப்போ சில்வரோட விலை அதிகமாச்சு அப்படின்னா சில்வரோட சப்ளை கம்மியாக இருக்குது, அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ சில்வருக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவாக காப்பரை வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய டெக்னாலஜிஸை கொண்டு வராங்க. இப்போ வந்து சோலார் பேனல் தயாரிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சில்வர் தேவைப்படுது, இப்போ நான் எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணால் நான் இவ்வளோ சில்வர் யூஸ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அவங்க ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இஃப் ஏதோ ஒரு பாயிண்டில் சில்வருக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சில்வரோட டிமாண்டு குறைஞ்சிரும். டிமாண்டு குறைஞ்சதுன்னா சில்வரோட ப்ரைஸ் கம்மியாயிடும். 2011 சில்வரோட டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, ப்ரைஸ் நல்லா ஏறிச்சு. ஆனால் 2011 2020 வரைக்கும் சில்வரோட விலை குறைஞ்சிட்டே தான் வந்துச்சு, கிட்டத்தட்ட 9 வருஷம். அதுக்கப்புறம் கோவிட் வந்ததுக்கப்புறம் சில்வர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிது. ஸோ சில்வரோட ரோல் பார்த்திங்கன்னா கோல்டுக்கு ஏற்ற மாதிரி சிமிலரான விஷயம் கிடையாது. பேஸ்ட் ஆன் த இண்டஸ்ட்ரியல் டிமாண்டை வச்சு தான் சில்வரோட ப்ரைஸ் அண்ட் பொட்டென்ஷியல் எல்லாமே இருக்குது. அப்போ நான் வந்து சில்வர்லேயே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அந்த மாதிரி சொல்லலை. ஆனால் சில்வர் வந்து கோல்டுக்கு ஈக்குவலாக ஏறுமான்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி நம்ம பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சில்வரோட வேல்யூ ஏறலை. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்குது, அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே ஏதாவது பர்பஸ் இருக்குன்னா நீங்கள் சில்வர் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பட் லாங் டேர்ம் வியூவில் ரொம்ப அதுக்கு அலோகேஷன் கொடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேண்டாம். பட் மேக்ஸிமம் 10-15% கோல்டு அண்ட் சில்வரை மிக்ஸ் பண்ணி வேணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் இது யாருக்காவது ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வரும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் என்ன டாபிக் பேசினா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எதுவும் உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்.